திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள், புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும். இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. இன்று விசுவாச வருடம் சித்திரை மாதம் 10ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஏப்ரல் மாதம் 23ஆம் நாள், வாரம் புதன்கிழமை, அயனம் உத்தராயணம், ருது வசந்த ருது, நட்சத்திரம் அவிட்டம் மதியம் 12:07 வரை, பின் சதயம், சந்திராசிரமம் புனர்பூசம் மதியம் 12:07 வரை, பின் பூசம். யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் சுப்பிரமம் மாலை 6:50 வரை, பின் பிராமியம். திதி தசமி மாலை 4:43 வரை, பின் ஏகாதேசி. பத்திரை மாலை 6:43 வரை, பின் பவம். ராகுகாலம் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 வரை, குளிகை காலை 10:30 மணி முதல் 12 வரை. இன்றைய வார சூலை வடக்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் பால். இன்று சுப வேளைகள் காலை 9 மணி முதல் 10 வரை, 1:30 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 10 மணி வரை மற்றும் இரவு 11 மணி முதல் 12 வரை. இன்றைய சுப வழிபாடுகள்: திருச்செங்காட்டங்குடி ஸ்ரீ உத்தராவதீஸ்வரர் விழா தொடக்கம், திருநாவுக்கரசர் நாயனார் குரு பூஜை. இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். மனதில் நினைத்தபடி லாபங்கள், வருமானங்கள் அதிகரிக்கும், காரியங்கள் சித்தியாகும். இருந்தாலும் இன்று கிடைக்கக்கூடிய வருமானங்கள் ரகசியமான செயல்களாலோ அல்லது ஒரு மறைமுகமான பேசிவ் இன்கம் போல இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தெரிகிறது. சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நிற்கும் அல்லது சகோதரருடைய செயல்பாடுகள் மன திருப்தியை தராது. தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தந்தையின் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையை ஆடம்பர செலவை தவிர்க்க முடியாததால் அவர்களை அறிவுறுத்தி அனுசரித்து செல்லவும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் வழிபாடுதல் நன்றாக செய்கிறார்கள். அவருடைய பொறுப்புடன் செயல்பாடுகள் நன்றாக இருக்கும். இன்று கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளின் செயல்பாட்டிற்காக நீங்கள் சில விஷயங்களை செய்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவரின் அலைச்சல்கள், பணிச்சுமைகளை பங்கெடுக்க முடியாவிட்டாலும் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்து அவர்களுக்கு ஆறுதலை கொடுங்கள். ரிஷபம். இந்த தொழிலில் அமோக வெற்றி பெறப்போவீர்கள். அதற்கு காரணமாக இருப்பது உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள், நீண்ட நாளாக செயல்படுத்தாத வைத்த திட்டங்களை செயல்படுத்துவது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்று தொழிலில் உங்களுக்கு வெற்றிகளை தரப்போகிறது. ஆகவே இன்று தொட்ட காரியங்களெல்லாம் தொடங்கும். வெற்றிகரமாக இருப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்ப அங்கத்தினர்கள் உங்களுக்கு நன்றாக உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். குழந்தைகளின் மனதறிந்து அவர்களுடைய செயல்களை ஊக்கப்படுத்துவீர்கள். கணவருடன் வீண் வாதம், தர்க்கங்கள் வேண்டாம். அவருடைய செயல்பாடுகளை விமர்சிக்க வேண்டாம். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுகிறார்கள். கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள்.
பெண்கள் சுய சிந்தனை அதிகரிக்கும், பணிச்சுமை அதிகரிக்கும். குழந்தைகளுக்காக அவருடைய மனசிலிருந்து அவருடைய விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களை ஆதரிப்பீர்கள். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். கணவருடன் தர்க்கங்கள், விவாதங்கள் வேண்டாம். அவரை அனுசரித்து செல்வது நல்லது. மிதுனம், இன்றைக்கி எல்லோரும் சொல்படி கேட்டு நடந்தாலும் கூட தொழிலில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள், முயற்சிகள், தெளிவான திட்டங்கள் மட்டுமே உதவும். அதனால் எல்லோரும் அவங்க சொல்படி கேட்டு நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலட்சியமாக இருந்துடாதீங்க. அவர்கள் செய்தாலும் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய தெளிவான திட்டங்கள், நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளும் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். அவங்க மட்டும் செய்வாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து தூங்கிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ரொம்ப போயிடும். அதை பார்த்துக்கோங்க. குடும்பத்தை பொறுத்தவரை சர்ச்சைகள், சங்கடங்கள் வரும். உறவினர்களால் பிரச்சனைகள் வரும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெற்றோர்கள் ஆதரவு இருக்கிறது. குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களை செய்ய நேரிடலாம். வாழ்க்கை துணையால் ஆதரவு, ஆதாயம் உண்டு. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் குரூப் ஸ்டடி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக எந்த செயலையும் செய்ய தயாராக இருப்பீர்கள். அது தேவையற்ற விருப்பங்களாக இருந்தால் தவிர்ப்பது நல்லது. தேவையான விருப்பங்களுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பாராட்டக்கூடியதாகத்தான் இருக்கும். குழந்தைகளுக்காக சில விஷயங்களை அர்ப்பணிக்க வேண்டியிருக்கும். கணவரால் ஆதாயம், அனுகூலம் உண்டாகும். கடகம், முதலில் பிரச்சனைகள், செய்யும் காரியங்களில் தடைகள், தாமதங்கள் ஏற்படுவோர் இருந்தாலும் பிற்பாதியில் நல்ல காரியங்கள் வெற்றி பெற்று உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும், செல்வாக்கு உயரும். ஊழியர்கள், பெண்கள், அதிகாரிகள் என எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் இன்றைக்கு பிரச்சனையின்றி கடந்து போகக்கூடிய நாள் உங்களுக்கு. குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா பெற்றோர் ஆதரவு நன்றாக இருக்கிறது. சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். சில சமயம் சகோதரி பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அதிக பணிசுமைகள் அவதிப்படுவதால் அவருக்கு உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரம் செய்யாமல் இருந்தாலே போதும். அவருக்கு அது ஆறுதலாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதன்படி அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் வேடிக்கை, கேளிக்கை போன்ற வீழ்ச்சிகளில் கவனம் செலுத்தாமல் படிப்பில் கவனம் செலுத்தி அதிக மதிப்பெண்களை பெற வேண்டும். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நாள். உங்களுக்கு வருமானங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். தொழில் செய்யும் பெண்களுக்கு உங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள். அதிகாரிகள், சக ஊழியர்கள், பெண்கள் ஆதரவாக இருப்பார்கள். குடும்ப பெண்களுக்கு உறவினர்கள், குடும்ப அங்கத்தினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு தனித்துவம் அடையாளமாக கிடைக்கும். கணவனுடைய பிரச்சனைகளுக்கு உதவி செய்யாவிட்டாலும் அவருக்கு நீங்கள் பிரச்சனையாக இல்லாமல் இருப்பது நல்லது. சிம்மம், உங்கள் மனசில் நினச்ச ஒரே காரணத்துக்காக தேவையற்ற விஷயங்களை, திட்டங்களை எல்லாம் இன்றைக்கி செயல்படுத்தி போய் அதில் வீண் விமர்சனங்கள், பழிகளுக்கெல்லாம் உண்டாகும். அதனால் இன்றைக்கி எல்லோரும் கலந்து ஆலோசித்து ஒரு டீம் ஒர்க்காக பண்ணுங்கள். பிரச்சனைகளை தவிர்க்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரையில் எல்லோரும் கூடி பழகி இருப்பது மகிழ்ச்சியை தரும். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர் ஆதரவு நன்றாக இருக்கிறது. குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். அவருடைய செயல்பாடுகள் மன திருப்தியை தரும். வாழ்க்கை துணையினுடைய பணி சுமை அதிகரிப்பதால் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்து அவருக்கு ஊக்கப்படுத்துங்கள். பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் குரூப் ஸ்டடி படித்தால்தான் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். வருமானங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். தொழிலில் ஒரு தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள். குழந்தைகளுக்காக சில வளர்ச்சிகளை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். அதை குழந்தைகளின் விஷயங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். மூத்தோர்கள் ஆதரவு உண்டாகும். ஆசீர்வாதங்கள் உண்டாகும்.
குடும்ப பெண்ணாக இருந்தாலும் தொழில் செய்யும் பெண்ணும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய பொறுப்புகளும் கூடும், செல்வாக்கும் கூடும். கன்னி, இன்று உங்களுடைய கடின உழைப்பும் தெளிவான திட்டங்களும் உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் அதிகரித்து கொடுக்கப் போகிறது. தொழில் நீங்கள் செய்யக்கூடிய சில மாற்றங்கள், உங்களுடைய புதிய திறமைகள் வளர்த்துக் கொள்ளுதல் போன்ற விஷயங்களில் இன்று உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகம் உண்டாகும். மனதில் நினைத்தபடி கஷ்டப்பட்டாது நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரர் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளின் திறமையால் உங்களுக்கு மதிப்பு, மரியாதைகள், பாராட்டுகள், புகழ்கள் உண்டாகும். உறவினர்கள் வகை மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணை ஆதரவாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் தெளிவான திட்டத்தின் மூலம் படித்து அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்களும் ஆசிரியர் வழிகாட்டுதலின்படி படிக்கும்போது அதிக மதிப்பெண்களை பெற வாய்ப்பிருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். உங்களுக்கு குடும்பத்தினராக இருந்தால் பெரியோர்கள் ஆதரவு உண்டாகும். வேலை செய்யும் பெண்களாக இருந்தால் அதிகாரிகள் ஆதரவு உண்டாகும். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் மதிப்பையும் பாராட்டையும் பெற்றுத்தரும். வாழ்க்கை துணை அல்லது கணவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். ஆகவே இன்று மகிழ்ச்சியான நாள் உங்களுக்கு. துலாம், தொழிலில் நீங்கள் நினைத்த காரியங்களை சாதித்து வெற்றி காணப் போகிறீர்கள். அதற்காக சில கடின உழைப்புகள் செய்ய வேண்டியிருக்கும், சில மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கும், புதிய திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டியிருக்கும். இருந்தாலும் அதிகாரிகள் ஆதரவோடு உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிக்கும் நாள் என்று. குடும்பத்தை பொறுத்தவரையில் தர்க்கங்கள், சங்கடங்கள் வந்து போகும். ஆக்ரோஷமான பேச்சுக்களை தவிர்க்கவும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. சகோதரருடைய வளர்ச்சி உங்களுக்கு ஆதரவும் உண்டாகும். குழந்தைகளின் விஷயத்தில் கொஞ்சம் கவனமும் கண்காணிக்கும் தேவை. கணவர் பணிச்சுமை அதிகரிப்பதால் அவரை சப்போர்ட்டாக இருந்து கவனித்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம், உங்கள் திறமையால் தொழிலில் உங்கள் பதவியை தக்க வைத்துக் கொள்வீர்கள். உங்களுடைய திறமைகள் இன்று மதிக்கப்படும். நீங்கள் செய்யும் திறமைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இதுவரை யாரும் செய்யாத வேலைகளையெல்லாம் நீங்கள் இன்று செய்து பேரையும் புகழையும் பெறப்போகிறீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் வாழ்க்கை துறையின் ஆதரவு ஆதாயமாக இருக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். சகோதரர் செல்வாக்கு மகிழ்ச்சியை தரும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் விருப்பம் போல படித்து ஆழ்ந்து படித்து அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் ஆடம்பர செலவுகள் வேண்டாம். தாங்கள் விரும்பிய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக தாம்பம் மற்றும் செலவு செய்ய வேண்டாம். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி பெறுவீர்கள். வாழ்க்கை துணையின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது உங்களுக்கு இன்று மகிழ்ச்சியாக நாட்களை கடந்து போக உதவும். தனுசு, உங்களுடைய முயற்சிகள், மாற்றங்கள், திறமைகள் எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு தடைகள், தாமதங்கள் ஏற்படும். பிரச்சனைகள், மறைமுக பிரச்சனைகள் எதிர்ப்படும். நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். ஆகவே இன்று புதிய முயற்சிகள், புதிய வேலைகளை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரையில் பெரியவர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளுக்கு வேலை சுமை அதிகரிப்பதால் உங்களுடைய வழிகாட்டுதலும் உங்களுடைய ஆதரவும் அவருக்கு தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார். பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் தன்னுடைய திறமையால் ஆழ்ந்து படித்து அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் ஆசிரியர் வழிகாட்டுதல்படி அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் வருமானங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். பணி சுமையும் அதிகரிக்கும். குடும்ப பெண்களுக்கு உறவினர்களால் பிரச்சனைகள் வந்து நீங்கும். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமும் கண்காணிப்பும் தேவை. கணவர் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார். மகரம், புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். உங்களுடைய முயற்சிகள், மாற்றங்கள், தெளிவான திட்டங்கள் எல்லாம் இன்றைய நாளில் உங்களுடைய காரிய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கப் போகிறது.
ஆகவே இது எல்லாம் உங்களுக்கு சுலபமாக வருவதால் இன்று நீங்கள் எடுக்கும் காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். குடும்பத்தை பொறுத்தவரையில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அக்கம் பக்கத்தினால் ஆதரவு உண்டாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவர் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். சகோதர செயல்பாடுகள் மன திருப்தியை தரும். கணவரின் முயற்சிக்கு அவருடைய செயல்பாட்டுக்கு ஆதரவாக இருந்தால் அவருக்கு ஆறுதலாக இருக்கும். கும்பம் உங்கள் சொல்படி எல்லோரும் கேட்டு நடப்பாங்க. அதே நேரத்தில் உங்களுடைய கடின உழைப்பும் சேரும் பொழுது இன்றைய வெற்றிகள் உங்களுக்கு என்ன என்று மாலைகள் தானாகவே அந்த கழுத்தில் விழும். அதனால் நம்ம சொல்லுபடி எல்லோரும் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வேலை பார்க்காம இருந்துடாதீங்க. கடின உழைப்பு தான் உங்களுக்கு தாரக மந்திரம். அதை எப்போதும் மறந்துடாதீங்க. அதனால் வேலைகளை ஃபோக்கஸ் பண்ணி வெற்றிகளை குவிச்சுக்கோங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா புதிய நபர்கள் அறிமுகமாகி அவர்கள் ஆதாயம் உண்டாகும். சகோதர கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகள் திறமைகளால் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் ஏற்பட்டு நல்ல இதை கொடுப்பார்கள். குடும்பத்தில் வாழ்க்கை தன்னுடைய ஆளுமை அதிகரிக்கும். அது ஒரு விதத்தில் நல்லதும் கூட. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதல்படி நன்றாக நடக்கிறார்கள். கல்லூரி மாணவர்கள் குரூப் ஸ்டடி படித்து அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் நன்றாக வெற்றியை கொடுக்கும். நல்ல தகவல் வந்து சேரும். இருந்தாலும் சில வீண் பழிகளுக்கு விமர்சனங்களுக்கும் ஆளாவீர்கள். பெண்கள் அதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். கணவருடைய ஆளுமை அதிகரிப்பதால் அவரை அனுசரித்து செல்லவும். மீனம் தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற செயல்கள் எல்லாம் உங்களுக்கு இன்று பிரச்சனையாக மாறும். ஆகவே எப்பொழுதும் செய்யும் செயல்களை மட்டும் செய்து கொள்ளுங்கள். புதிய செயல்கள் புதிய மாற்றங்கள் என்று தேவையில்லாமல் சிந்தித்து உங்கள் மனதையும் உடலையும் சோர்வடைய செய்யாதீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய அதிகார பேச்சு சில நேரங்களில் பிரச்சனையை கொண்டு வந்து தரும். ஆகவே அதை தவிர்த்து கொள்ளுங்கள். சகோதர விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகளுடைய முயற்சிக்கும் செயல்பாட்டுக்கும் உதவிகரமாக இருப்பீர்கள். வாழ்க்கை துணை கூட தர்க்கங்கள் வேண்டாம். அதிக தர்க்கமானால் அதிக விவாதமானால் பிரிந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கவனத்தில் கொள்ளவும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் திறமையாகவும் ஆசிரியர்கள் வழிகாட்டுதல்படி நல்ல மதிப்பெண்களை பெறுகிறார்கள். கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதால் அதிக மதிப்பெண்களை பெறுகிறார்கள். பெண்கள் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற்றாலும் சில விமர்சனங்களையும் வீண்பலிகளையும் சந்திப்பீர்கள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். குழந்தைகளின் முயற்சிக்கு உதவிகரமாக இருப்பீர்கள். சகோதர விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். கணவர் உடன் தர்க்கங்கள் வேண்டாம் என்று சிறு சிறு பிணக்குகள் ஏற்பட்டால் அதுவே சிறிதமே நிரந்தர பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் அவரை அனுசரித்து செல்வது நல்லது. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் எனும் மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.